நீங்க ஃபோக்கஸ் இதுல பண்ணுங்க. 9 மணிக்கு 1 நிமிஷம் கூட நான் எக்ஸ்ட்ரா எடுக்கல. எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு. சனிக்கிழமை 9 மணிக்கு விட்டுறேன். ஆனா அது வரைக்கும் பேக்கடா இருக்கும். நான் போகிறேன், நான் போனேன். பாருங்க, நானும் கூட விட்டுருங்க, நானும் கூட விட்டுருங்க. போறேன், போனேன், போவேன், போயிட்டு இருக்கேன். நல்லா பாருங்க, போயிட்டு இருக்கேன். ஒரே வார்த்தையில அடிக்கிறேன். இல்ல இல்ல போயிட்டு இருந்தேன். ஐயோ போயிருந்தேன், பின்னாடி வரும். போய்க்கொண்டே இருப்பேன். போயிட்டு இருந்தேன். இல்ல கொண்டே இல்ல, அது பெரிய கொண்டை. பின்னாடி வரும். பின்னாடி இது சின்ன கொண்டை. போய்கொண்டிருப்பேன். நான் போய்கொண்டே பெரிய கொண்டை பின்னாடி வரும். 9 மணிக்குள்ள பாத்தலாம், கட்டாயமா பாத்தலாம். நான் போய்கொண்டிருப்பேன். பாருங்க, போகிறேன், போனேன், போவேன், போய்கொண்டிருக்கிறேன், போய்கொண்டிருப்பேன். ஒரே ஒரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை. இங்க 4 வார்த்தை தேவைப்படுது இங்கிலீஷ்ல சப்போர்ட் பண்றதுக்கு. ஒரே வார்த்தையில அடிச்சு தூக்குறாங்க பாருங்க. 6 மணி நேரம் போதுமா? நிச்சயம் போதும். நீங்க பேசிக்ஸ் எல்லாம் பக்காவா தரவு பண்றதுக்கு. ஏன்னா கையில ஒரு பேராயுதம் வச்சிருக்கீங்க. அந்த பேராயுதத்தை பயன்படுத்தணும். போகிறேன், போனேன், போவேன், போய்கொண்டிருக்கிறேன், போய்கொண்டிருந்தேன், போய்கொண்டிருப்பேன். பாருங்க, வடக்கு தமிழ்ல போறேன், போனேன், போவேன், போயிட்டு இருக்கேன், போயிட்டு இருந்தேன், போயிட்டு இருப்பேன். வடக்கு தமிழ்ல அந்த கொண்டை இதான் நசுங்கும். கொண்டை நசுங்கும். ஆனா இங்கிலீஷ்ல நார்மல் தமிழ்ல கடைசியில பாருங்க, போய்கொண்டிருக்கிறேன், போய்கொண்டிருந்தேன், போய்கொண்டிருப்பேன். இதுக்கு எல்லாமே தமிழ்ல பக்காவா எல்லா டாக்குமெண்டேஷன் இருக்கு. உங்களுக்கு 6 ஹவர் ப்ரோக்ராம் முடிஞ்சாலும் கிடைக்கும். ஆனா நீங்க எழுதணும், பார்க்கணும், இத படிக்கணும், புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் பண்ணா மட்டும்தான் முடியும். இப்ப பாருங்க, போகிறேன், இப்ப உடைச்சு வெளில எடுத்துருக்கோம் பாருங்க. டூவ டிட் வில். இங்க பாத்தீங்களா, ஆம்பு வெளியிலேயே இருக்குது, வாஸ் வெளியிலேயே இருக்குது, ஆல்ரெடி இருக்கு, உடைச்சு எடுக்க வேணாம். வில் பி வந்துருச்சு. அந்த 23 வார்த்தையில இது ஒரு வார்த்தை, இது 2வது. வில்லு 3, ஆம் 4, வாஸ் 5, பி 6 வார்த்தை வந்துருச்சா? இது 2 முக்கியம். இது 2ம் திருப்பி எக்ஸசைஸ் இப்ப பண்ண போறோம், பக்காவா பண்ண போறோம். நீங்க பாருங்க, ஐ டு கோ. இப்ப பாருங்க, ஐ ஆம் கோயிங் போடலாமா? ஐ, வி. எப்பயும் சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுங்க. இங்கிலீஷ் சப்ஜெக்ட் உயிர், ரைட்? அப்படி யூ, he, she, it. ஏன்னா திருப்பி சொல்றாங்கன்னா திருப்பி இதுதான் யூஸ் பண்ணுவீங்க. am going, நான் போய் கொண்டிருக்கிறேன். கேர்ஃபுல். நான் போய் கொண்டிருக்கிறேன், இப்ப பண்றேன். சோ சிக்னல் வச்சு லாக் பண்ணுவோம் பின்னாடி 2வது கிளாஸ்ல. அப்ப இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நல்லா பாருங்க, நாங்கள் இருக்கிறோம். நீ போய் கொண்டு இருக்கிறா. இருக்கிறோமுக்கும் 6 தான், இருக்கிறாய்க்கும் 6 தான். பாத்தீங்களா எவ்வளவு ஏழ்மையான லாங்குவேஜ் இங்கிலீஷ் இல்ல? ஒரு ஏழ்மையான லாங்குவேஜ் ஒத்துக்கிறீங்களா? தமிழ்ல அவ்வளவு வார்த்தை கொட்டி கிடக்குது, ரைட்? ஒரு குறுகிய வட்டத்துல அது செயல்படுது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீர்கள். அதுதான், இருக்கிறாய்க்கு 6 தான், இருக்கிறோமுக்கு 6 தான். இது பாருங்க, நியாயமே இல்லை. ஆனா நியாயம் இல்லாத மொழிதான் அது, வேற வழி கிடையாது. சோ தமிழ் அவ்வளவு ரிச்சான மொழி, பணக்கார மொழிங்கிறது தமிழ்ங்கிறது நிச்சயம். அவன் இருக்கிறான். பாத்தீங்களா, அப்படியே ஆப்போசிட்ல லிங்கா இருக்கு பாத்தீங்களா? அவள் போய்கொண்டு இருக்கிறான். எப்பயுமே ஈஸிட்டு ஒண்ணுதான், ஒரேதான். அது போய்கொண்டு இவர்கள் போய்கொண்டு நோட் பண்ணீங்க. ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். பாருங்க, இதை வச்சு கம்பு சுத்த போறோம். எழுதுங்க. ஒரு சரசரன்னு எழுதணும். நான் பின்னாடி நோட்ஸ் கொடுப்பேங்கிற நம்பிக்கை வேண்டாம். நீங்க எழுதுங்க. குயிக்கா 30 செகண்ட்ஸ் இருக்கு. இன்னொரு 30 செகண்ட்ஸ்.
ஆல் ரைட். ஒரே வார்த்தை எப்படி கொண்டு வரீங்கன்னு நான் பாக்குறேன். 10 seconds. ஆல் ரைட். இது பாத்தீங்க, இது கரெக்டான முக்கியமான ஒரு ஃபேஸ்க்கு வந்திருக்கும். அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஹேண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். லெட்ஸ் டூ இட். பிளாங்க் ஸ்கிரீன். வந்து கொண்டிருக்கிறான். யாரு சொல்ல போறீங்க? He is coming. He will come. வந்து வந்து கொண்டு பாருங்க. He will come. கொண்டிருக்கிறான். It will come. He is coming. He is coming. அடிங்க வந்து அடிங்க கொண்டிருக்கிறான். பாருங்க. He is. அவ்வளவுதான். அந்த ஒண்ணு முக்கியம். தமிழ்ல ஒண்ணு கலக்க போறோம். He is coming. He is coming. வந்து கொண்டிருக்கிறான். Beautiful. வந்து கொண்டிருக்கிறாள். He is coming. He She is is coming. First coming. ஆரம்பத்துல Coming. ஆர்டர் படி கொடுத்துட்டு It is அப்புறம் come. It is coming. It is coming. Is நல்லா coming. பாருங்க. ஆர்டர் இஸ்க்கு அப்புறம் கமெல்லாம் வராது இல்லையா? இந்த கமிங் இந்த V4 தான் வரும். இந்த 4th பொசிஷன். அது வந்து கொண்டிருக்கிறது. அவள் வந்து கொண்டிருக்கிறாள். அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஒரே வார்த்தை. நல்லா பாருங்க. அடிங்க விடாதீங்க. உங்களுக்கு நிறைய இது கொடுக்குறேன். நல்லா பார்க்கணும். விடக்கூடாது. போக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். இவ்வளவுதானே சொல்ல வர்றாரு. அடிச்சு உடைச்சிடலாமேன்னு தான் தோணும். வந்து கொண்டிருந்தான். He was coming. He was coming. He was come. போட்டுலாமா? அந்த வார்த்தையை He போட்டுலாமா? was come. வெரி நைஸ். He was come. He was coming. எல்லாமே அந்த He கம்மிங். was coming. வந்து கொண்டு இருந்தான். அவள் வந்து இப்ப பாருங்க. He was coming. வந்து கொண்டு இருந்தான். He was வந்து coming. கொண்டு இப்படி வருது. He was coming. அவன் வந்து கொண்டிருந்தான். அது வந்து கொண்டிருந்தது. It was It coming. was coming. நல்லா அருமையா பாருங்க. அப்படியே இந்த டேபிள் எடுத்து போட போறேன். டோன்ட் வரி. அப்படியே போட போறேன். நல்லா பாருங்க. He is coming. She is coming. It is coming. He was coming. She was coming. It was coming. குயிக்கா எழுதுங்க. இந்த டேபிள் எடுத்து போடுறேன். அழகா அதோட இன்க்ளூட் பண்றேன். நல்லா பாருங்க. I am coming. அது பாஸ்ட் டென்ஸ்ல I was coming மாதிரிதான். நான் போய் கொண்டிருந்தேன். We are coming. நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அருமை. அவ்வளவுதான் எனக்கு வேணும். You are coming. You were coming. இது ரெண்டும் ஒண்ணுதான். எப்பயுமே ரெண்டு யூ ஒண்ணு ஈஸ் டூ எல்லாமே ஒண்ணுதான். ஈஸ் வந்து என்னவா மாறும்? He was come. Beautiful. He was going. She was coming. It Was was coming. They were coming. அப்படியே தமிழ்ல அடிக்கிறோம். கர்சர் வைக்க அடிக்கிறோம். I was going. தமிழ். நான் போய் கொண்டிருந்தேன். அருமை. அடுத்தது அவன் போய் கொண்டிருந்தான். நாங்கள் போய் கொண்டிருந்தோம். Beautiful. நாங்கள் போய் கர்சர் அடுத்தது நீங்கள் போய் கொண்டிருந்தீர்கள். நீ போய் கொண்டிருந்தாய். விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் சிங்குலர் தான். அப்புறம் ப்ளூரல். நீங்கள் போய் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் போய் கொண்டிருந்தீர்கள். எவ்வளவு மரியாதை லாங்குவேஜ் பாருங்க. பாஸ் அவன் போய் கொண்டிருந்தான். அவள் போய் கொண்டிருந்தாள். அது போய் கொண்டிருந்தது. அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். சூப்பர். இப்ப இந்த டேபிள்ல டெவலப் பண்ண போறோம். blank screen. Look at that. I am, we are, you are. Look at that. You are, he is, she is, it is, are. இப்ப சொல்லுங்க. I am வந்து வாசா மாறினா ஆர் வந்து என்னவா மாறும்? வேற மாறும். ஆர் வந்து வேற மாறும். அருமை. இஸ் வந்து என்னவா மாறும்? இஸ் வந்து அதை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு எங்க வேணாலும் சூப்பர். எழுதுங்க. நீங்க நோட்ஸ் தான் எடுக்க போறீங்க. ஏன்னாக்கா அந்த நோட்ஸ் நீங்க ரிமைண்ட் பண்ணுவீங்க. இந்த இதை நான் ஷேர் பண்ணுவேன். இந்த இது ஓகே. பட் நோட்ஸ் கட்டாயம் எடுக்கணும். மைண்ட்ல போய் டைரக்டா போய் உட்காரணும். ஆல்ரைட். ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்குறேன்.
ஆல் ரைட். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஐ ஆம் கோயிங் போட்டாச்சு. இப்ப இத பாஸ்ட்ல மாத்தணும்னா ஐ வாஸ் கோயிங். சரியா? பாருங்க, இப்ப நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. நான் போய் கொண்டிருக்கிறேன், நான் போய் கொண்டிருந்தேன், போய் கொண்டிருந்தேன். நான் போய் கொண்டிருப்பேன். பாருங்க, போய் கொண்டு ஐ வில் கம். ஐ வில் கோ. பாருங்க, போய் கொண்டு, நல்லா பாருங்க, போய் கொண்டுன்னு வந்துருச்சு. இருப்பேன், இரு Will be. இரு Will இரு. be. இந்த பேன், வா, Will. நான் போய் கொண்டிருப்பேன். அவ்வளவுதானுங்க, அவ்வளவுதான். அந்த இருங்கிறது பி வெர்பு. பாத்தீங்களா, அந்த பி வெர்பு செம்மையான வெர்பு. அதை பத்தி கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். ரைட்? ஐ வில் பி. ஐ ஆம் கோயிங், நான் போய் கொண்டிருக்கிறேன். ஐ வாஸ் கோயிங், நான் போய் கொண்டிருந்தேன். ஐ வில் பி கோயிங், நான் போய் கொண்டிருப்பேன். போடலாமா? ரைட்? இப்ப பாருங்க, நாங்கள் போய் கொண்டிருப்போம். இப்ப சொல்லுங்க, நாங்கள் போய் கொண்டிருப்போம். We are going. ஓ, அது நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். we will be going. We will be going. அடிக்கிறாங்க பாருங்க ஸ்பான்சா மேம். We will be going. Will be. இது பயங்கரம். இந்த பேசிக் தான் பயங்கர டவுட். ஆமா சார், அதான் சார். எல்லாம் கிளியர் ஆகுது. இது பேசிக் தான் ரொம்ப டவுட் இதெல்லாம். டோன்ட் வரி. இன்னொரு 1 மணி நேரம் 7 நிமிஷம் இருக்கு. அடிச்சு உடைச்சிடலாம். நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். You will be going. You will be. நீங்கள் போய் You are going. You are going. நல்ல You are பாருங்க. going. நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள். You You will be. will be going. You will be going. Going. வெரி நைஸ், வெரி நைஸ். போய் கொண்டு இருப்பீர்கள். You will be நல்லா பாருங்க, அவன் போய் கொண்டிருந்தான். He was going. He was going. அவ்வளவுதான். He was going. பியூட்டிஃபுல். அவன் போய் கொண்டிருக்கிறான். He is going. அது மைண்ட்ல நீங்க வந்து மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். என்ன டைம், என்ன டைம், என்ன முடிச்சது, நடக்குதா, நடந்து முடிச்சிட்டு இருக்கா. நீங்க அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறீங்க, ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி பண்ண நீங்க அந்த ஆயுதத்தை ஷார்ப்பா பயன்படுத்துங்க. என்ன கையில இருக்கோ அதான் பண்ண முடியும். நீங்க கையில இல்லாத வச்சு வேற எதையும் வச்சு, கையில இல்லாத எங்கேயோ இருக்கிறத வச்சு பண்ண முடியாது. கையில பேராயுதம் ஒண்ணு இருக்கு, ஈஸியா கம்பேர் பண்ணி அடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு பிளாங்க் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். ரைட்? நீங்க எனக்கு சொல்லுங்க எப்படி இதை கொண்டு வருவீங்கன்னு சொல்லுங்க. அப்படியே கொண்டு வாங்க. சப்ஜெக்ட் அடிக்கணும்,